குழந்தைங்க எப்பவும் போல அவங்க பாட்டி கிட்ட கதை கேட்கறதுக்காக வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிற அவங்க பாட்டி கிட்ட கதை கேட்கறதுக்காக வந்தாங்க. பாட்டி பாட்டி நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு கதை சொல்லுங்களேன். பாட்டி எங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கதையை சொல்லுங்களேன். சொல்லுங்க கண்ணுங்களா, உங்களுக்கு நான் எந்த மாதிரியான கதையை சொல்லணும்? பாட்டி எங்க அப்பா காங்கன் காட்டை பத்தி பேசிட்டு இருந்த போது நான் கேட்டேன். அப்படியா? அவரு என்ன பேசிட்டு இருந்ததை கேட்டீங்க? அதான் பாட்டி, காங்கன் காட்டுல யாரோட நிழலோ இருக்கான். அது அந்த காட்டுல இருக்கிற சந்தன மரங்களை காப்பாத்துதான். அங்க யாராவது சாயந்தரம் 6 மணிக்கு போனாலோ இல்ல சந்தன மரங்களை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணாலோ அந்த நிழல் அவங்கள உயிர் பலி வாங்கிடுதான். ப்ளீஸ் பாட்டி எங்களுக்கு சொல்லுங்களேன் அந்த நிழலை பத்தி. அப்புறம் அது காங்கன் காட்டை எதுக்காக பாதுகாக்குது? நான் சொல்றேன் கண்ணுங்களா, அந்த நிழல் ஒரு பெண்ணோடது. அந்த பாட்டி அந்த பிள்ளைங்களுக்கு கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைங்களோட அப்பா அவரு அந்த காங்கன் போலீஸோட ஹெட், அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் பிள்ளைங்க கிட்ட சொன்னாரு, பசங்களா முதல்ல உள்ள போங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கதை கேட்க உட்காந்துருவீங்களே, முதல்ல உள்ள போங்க. மற்ற கதையெல்லாம் அப்புறமா கேட்டுக்கோங்க. அப்பா பாட்டி எங்களுக்கு காங்கன் காட்டோட கதையை பத்தி சொல்லிருந்தாங்க. உள்ள போங்கன்னு சொல்றேன்ல, இப்போ எந்த கதையும் கிடையாது. 2 பசங்களும் ரொம்ப வெறுப்படைஞ்சு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அம்மா, நீங்க குழந்தைங்களுக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? அதே பேய் கதை தானா? இந்த காங்கன் காட்டோட கதையை பத்தி குழந்தைங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்துட போகுது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கதையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். யாரை பத்தினா அந்த காங்கன் காட்டுல நடக்கிற சந்தன கடத்தல தடுத்து நிறுத்துறவங்கள பத்தி. அம்மா போங்க, உள்ளே போய் உட்காந்துக்கோங்க. எப்போ பாரு வீட்டு வாசல்லே உட்காந்துக்கிட்டு. போங்க உள்ளே போய் உட்காந்து சாப்பாடு சாப்பிடுங்க. அப்புறம் அம்மா ப்ளீஸ் குழந்தைங்களுக்கு இந்த கதையெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. பவர் அவருடைய அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டு காங்கன் போலீஸ் ஸ்டேஷன் புறப்பட்டு போனாரு. அங்க சப் இன்ஸ்பெக்டர் ரவீனா பவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். இன்னும் யாரையாவது பிடிக்கணுமா? இந்த சந்தன கடத்தல் விஷயத்தில் இன்னும் நம்ம பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்களா? சார், அம்ரிந்தர் சிங் அவர் ஒரு தனி கேங்ஸ்டர். இப்போ சந்தன கடத்தல பண்ணுறவர் அவர் தான். கிரேட். அப்படின்னா இப்போ அந்த அம்ரிந்தர் மட்டும்தான் பாக்கி இருக்கான். அவனும் என்ன மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து தான் இங்கே வந்திருக்கான். சீக்கிரமாக அவனையும் நாம் பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த காட்டிலேருந்து இந்த சந்தன மரத்தை கடத்தணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. பவர் அப்புறம் அவருடைய போலீஸ் ஃபோர்ஸ் சந்தன மர கடத்தலை கிட்டத்தட்ட அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி யாருமே கிடையாது. அவங்க சந்தன கடத்தலை பற்றி இப்போ யோசிக்கிறவங்களும் கிடையாது. ஒரே ஒரு ஆளை தவிர சின்ன வயசுல இருந்தே அவன் காங்கன் கிராமத்தில் இருக்கிறவன். கூடிய சீக்கிரத்தில் அவன் போலீஸ்காரங்களுக்கே ஒரு சவாலாக இருக்க போகிறவன். அப்படிப்பட்ட ஒருத்தனோட பேரு தான் புஷ்பா. எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்காது? நாம் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், இல்லைனா கொஞ்ச நாள்லேயே நம்மக்கிட்ட எதுவும் இருக்காது. அமைதியாக இரு நாகேஷ். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை இது எதுவும் நடக்கிறது இல்லைன்னா இந்த அம்ரிந்தர் மட்டும் எப்படி இந்த சந்தன கடத்தல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான்? போலீஸில் இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் இவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். அவன் லால்கனி சுப்காமி காட்டிலேருந்து சந்தன மரத்தை கடத்தி மார்க்கெட்டில் விற்கிறான். மார்க்கெட்டில் எல்லாரும் அவனை நம்பி தான் இருக்காங்க. அப்படியா? அதான் விஷயமா? என்கிட்ட ஒரு செம்மையான பிளான் இருக்கு நாகேஷ். சாதாரணமாக எதுவும் நடக்கலைன்னா அது நடக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. இப்போ நாம் காங்கன் காட்டுக்குள்ளே போகலாம். காங்கன் காடு மொத்தமும் செஞ்சந்தனத்தால் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் சென்னையில் இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, புரியுதா? புஷ்பா, உனக்கு எதுவும் புரியலையா? அங்கே எவ்வளோ ஆபத்து தெரியுமா? அங்கே ஒரு நிழல் இருக்கு, அது அந்த காட்டை பாதுகாத்துட்ருக்கு. அதனால் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு போகிறாங்களோ அவங்க திரும்பி வர்றதே கிடையாது. நான் கண்டிப்பாக போவேன். நம்மளோட காட்டுக்குள்ளேயே இவ்வளோ செஞ்சந்தனம் இருக்கும்போது நம்ம எதுக்காக மற்ற காட்டுக்குள்ளே போனோம்? இன்னைக்கே போவேன், இன்னைக்கு ராத்திரியே போவேன். அப்புறம் நீயும் என் கூட தான் வரணும், புரியுதா? வேனை எடுத்துகிட்டு வந்து வெளியவே வெயிட் பண்ணு. நானே காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அங்கே ஏதாவது நிழல் இருக்கா இல்லையான்னு, புரியுதா? புஷ்பா ஒரு முடிவு பண்ணிட்டான். அதாவது இன்னைக்கு அவன் எப்படியாவது காங்கனோட பயங்கரமான காட்டுக்கு போகணும்னு. அந்த காடு சந்தன மரங்களால நிறைஞ்சிருக்கு. அந்த காட்டுக்குள்ள மோசமான நோக்கத்தோட யாரு போறாங்களோ அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்சிருந்தும் அவன் போறான். அப்புறம் இன்னொரு பக்கம் பவர் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய டெஸ்க்ல உட்காந்துருந்தாரு.
அப்பதான் அவரோட டெஸ்கில் இருந்த ஃபோன் பெல் அடிக்க ஆரம்பிச்சது. பவர் அந்த ஃபோனை எடுத்தாரு. ஹலோ, காங்கன் போலீஸ் ஸ்டேஷன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உன் கிராமத்தில் இருக்கிற செஞ்சந்தன சிண்டிகேட் மெம்பர் புஷ்பா காங்கன் காட்டுக்குள்ளே போய் செஞ்சந்தனம் கடத்தணுன்ற நோக்கத்தோட உள்ளே போக போகிறான். என்ன? யார் நீ? ஹலோ ஹலோ. இப்படி சொன்ன உடனே அந்த ஃபோன் கட் ஆயிடுச்சு. பவர் கொஞ்ச நேரம் ஷாக்ட் ஆயிட்டாரு. அப்புறம் அவர் உடனே ரவீனாவை கூப்பிட்டாரு. ரவீனா, ரவீனா. ரவீனா பவரோட டெஸ்க்கு கிட்ட வந்தாங்க. எஸ் சார், சொல்லுங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வரமாட்டேன்றதை சொல்லிடு. இன்னைக்கு நைட்டு நம்ம காங்கன் காட்டுக்கு போகிற வழியில் புஷ்பாக்காக காத்துட்டு இருக்கணும். அவன் மேலே சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுங்க. அதை காரில் வச்சுக்கோங்க. அவனை இன்னைக்கு நைட்டு நம்ம கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனால் சார், அவனுக்கு எதிராக நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாததுனால நாம் அவனை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ரவீனா, இன்னைக்கு அவனோட விளையாட்டை நம்ம முடிச்சே ஆகணும். அவனை விட செஞ்சந்தனம் கடத்துகிற பெரிய ஸ்மக்லர் வேற யாரும் கிடையாது. அவனை மட்டும் கொன்னுட்டோன்னா அப்புறம் மார்க்கெட்டில் யாரும் இருக்க மாட்டானுங்க. புஷ்பாவும் நாகேஷும் வண்டி எடுத்துக்கிட்டு காங்கன் காட்டை நோக்கி புறப்பட்டு போனாங்க. ரோடு ரொம்ப கிளியராக இருந்தது. ரொம்ப தூரம் வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தது. நாகேஷ் வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் அவனுடைய முகத்தில் பயம் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சது. அதுவே புஷ்பாவோட முகம் ரொம்ப உற்சாகத்தோடு தெரிஞ்சது. ஆனால் புஷ்பாவுக்கும் நாகேஷுக்கும் ஒரு விஷயம் தெரியாது. அதாவது அவங்க எப்போ காங்கன் காட்டுக்கு புறப்பட்டு போனாங்களோ அப்போத்துலேருந்து ஒரு வண்டி அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தது. அப்போ தான் ஃப்ரண்ட் மிரரில் புஷ்பா ஒரு வண்டியை பார்த்தான். அப்புறம் நாகேஷ் கிட்ட சொன்னா, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? இருக்கும் தானே, ஏன்னா எல்லாருமே செத்து போகிற ஒரு காட்டுக்குள்ளே தானே இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பாரு, பயப்படாத. நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே பண்ணு. ஒரு காரு ரொம்ப வேகமாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. யாரோ நம்மளை பற்றி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாகேஷ் இதை கேட்டதும் ரொம்பவே பயந்து போயிட்டான். அப்புறம் வண்டியை இன்னும் வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் பின்னாடி வந்துட்டு இருந்த வண்டியில் பவரும் ரவீனாவும் உட்காந்துருந்தாங்க. சார், இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவர் தன்னுடைய வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சாரு. அந்த ரோடு முழுக்க மரங்களால் சூழ்ந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் காங்கன் காடு இருக்கு. அங்கே போகிறதுக்கான அனுமதி கிடையாது. நாகேஷ் பவர் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வரதை பார்த்தான். அட, இவனுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்களே. டேய், பயப்படாத. நீ வண்டி ஓட்டிகிட்டே இரு. அவங்க பின்னாடி வரட்டும். காடு வந்த உடனேயே நிறுத்தாத, நேராக உள்ளே போயிடு. இந்த பயந்தாங்கோலிங்க பயந்து காட்டுக்கு வெளியவே நிறுத்திடுவானுங்க. பவர் வண்டியை இன்னும் ஸ்பீடாக ஓட்டினாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்க அந்த காட்டு கிட்ட போயிட்டாங்க. அங்கே பார்த்தா ஒரு வார்னிங் போர்டு போடப்பட்டிருந்தது. டேஞ்சர் அஹெட், நோ என்ட்ரி. புஷ்பா நாகேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா, போ, அந்த நிழல் கிட்ட போகலாம். வேகமாக போ. சாக போகிறோம் புஷ்பா. நாகேஷ் காங்கனோட காட்டுக்குள்ளே நுழைஞ்சான். அப்புறம் பவர் தன்னோட வண்டிக்கு வேகமாக பிரேக்கை போட்டார். அப்புறம் அவர் பார்த்தாரு, புஷ்பா அந்த காங்கன் காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். இந்த புஷ்பா அவனாவே மரணத்தோட வாயில் போய் விழுந்துட்டான். யாரெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே ராத்திரி சமயத்தில் போகிறாங்களோ அவங்க திரும்பவும் உயிரோட வெளியே வந்ததே கிடையாது. புஷ்பா அவனையே பெரிய ஆளுன்னு நினச்சிட்ருக்கான்ல. ஆனால் அவனுக்கு இங்கே ஏதோ ஒரு ஆத்மா இருக்குன்ற விஷயம் தெரியல போல. அது இந்த காட்டை பாதுகாத்துட்ருக்கு. சார், யாரோட ஆத்மாவோ இந்த காட்டை பாதுகாத்துட்ருக்கு? பர்வதம்மாவோடது. பவர் தன்னுடைய வண்டியை திருப்பி போனார். அப்புறம் இன்னொரு பக்கம் புஷ்பா அப்புறம் நாகேஷோட வண்டி காங்கன் காட்டுக்குள்ளே ஒரு மரத்தில் போய் மோதிடுச்சு. நாகேஷ், நாகேஷ். புஷ்பா வண்டியை விட்டு கீழே இறங்கினான். அப்புறம் அந்த காட்டை சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பித்தான். அப்புறம் மெல்ல மெல்ல அடி எடுத்து அவன் காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தான். அவன் உள்ளே போக போக அவனுக்கு பெரிய பெரிய சந்தன மரங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவனுடைய முகத்தில் சந்தோஷம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் அவனுக்கு பின்னாடி ஒரு நிழல் போச்சு. அப்புறம் புஷ்பா பின்னாடி திரும்பி பார்த்தான். யாரு? தைரியம் இருந்தால் முன்னாடி வா. நீ என்ன நினச்ச? சந்தன மரத்தை தனியாக திருடலாம் நினச்சியா? நீ அப்படி பண்ணுறத நான் கை கட்டி வேடிக்கை பார்ப்பனா? புஷ்பாக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு நிழல் போச்சு. இந்த தடவை புஷ்பா முதல்ல விட கொஞ்சம் அதிர்ச்சியானா. மெல்ல மெல்ல பின்னாடியே போனான். அவன் தன்னுடைய கையை சந்தன மரத்தில் வச்ச உடனே அப்போதான் ஒரு பெரிய பிரகாசத்தோட பர்வதம்மாவோட ஆத்மா அந்த இடத்துல தோன்றுச்சு. புஷ்பா ரொம்ப பயந்துட்டான்.
அவனால் தன்னுடைய கண்களையே நம்ப முடியல. பர்வத அம்மா தான் கையால் அவனை தூக்கினாங்க. புஷ்பா ரொம்ப பயந்திருந்தான். ஆனால் அவனுடைய பயத்தை மறைச்சிக்கிட்டு அவன் பர்வத அம்மாவோட ஆத்மா கிட்ட என்ன சொன்னான்னா, புஷ்பா, என்னோட பேர் புஷ்பா. என்னை பார்த்து ஃப்ளவர்னு நினச்சியா? ஃபயரு. ஆக்சுவலாக இந்த பர்வத அம்மா யாரு? அவங்களுடைய இந்த ஆத்மா காங்கன் காட்டை எதுக்காக பாதுகாத்துட்டு இருக்காங்க? பவருக்கு ஒரு கால் வந்ததே, அது யாருக்கிட்ட இருந்து வந்தது? புஷ்பா இந்த பர்வத அம்மாவோட ஆத்மா கிட்ட இருந்து தப்பிப்பானா? இதை தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருங்க. புஷ்பாவின் அடுத்த பகுதியில் தொடரும்.